சொல்லுங்கண்ணா. கிஷோரோட கால் ஹிஸ்ட்ரி மேடம். கடந்த ஒரு வாரமாக யாருக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாண்ட எல்லா ஹிஸ்ட்ரியும் அதில் இருக்குது மேடம். அவன் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணதில் ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற குண்டுக்கல் தாண்டி போகிறதா காட்டுது மேடம். இல்லைண்ணா, இது அவனா இருக்க முடியாது. கண்டிப்பாக இது ஒரு ஃபால்ஸ் செட்டப்பாக தான் இருக்கும்ண்ணா. அவன் தங்கச்சியோட லொக்கேஷன் எங்கே காட்டுது? பேர்னாம்பட்டு பக்கத்தில் இருக்கிற மசிங்கன்ற கிராமத்தில் காட்டுது மேடம். அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவளை சர்வேலன்ஸில் வைக்க சொல்லுங்கள். நீங்களும் வனிதாக்காவும் உடனே கிளம்புங்க. சரிங்க மேடம். நாளைக்கு காலையில் அவள் நம்ம கஸ்டடியில் இருக்கணும். அவள் சொல்லுவா அவள் அண்ணன் எங்கே இருக்கான்னு. சொல்லலைன்னா சொல்ல வைப்போம். கிளம்புங்கண்ணா. சரிங்க மேடம். இந்தாங்கண்ணா. இன்னும் எத்தனை நாளைக்கு தம்பி இந்த பிரெட்டே சாப்பிட்டு இருக்கு? ஏண்ணா இதை வாங்குறதுக்கே தலை சுற்றிடுது தெரியுமா? 2 நாளைக்கு ஒரு முறை வெளியே போயிட்டு வரதுக்குள்ள யாராச்சும் பார்த்து போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவானா பயந்து போயிட்டு வரதா இருக்கு. நீங்க என்னன்னா தினமும் பிரெட்டான்னு கேட்குறீங்க. தம்பி உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் இன்னும் கஷ்டத்தில் ஒரு 2 இட்லி வாங்கி வந்தா நல்லா இருந்துருக்கு தம்பி. பிரெட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போய் கிடக்கு. நாக்கு செத்து போனா தூக்கி போய் அடக்கம் பண்ணுங்கண்ணே. இருக்கிற பிரச்சனை இவர் வேற. சரி தம்பி, நீ ரொம்ப கோவமா இருக்க போல. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் நான். ஏன் தம்பி அடிக்கடி வெளியே போயிட்டு வரையே? உன்னை போலீஸ் பிடிச்சா என்னப்பா பண்ணுவேன்? கவலைப்படாதீங்கண்ணே. ஒரு வேளை நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக உங்களை போட்டு கொடுக்க மாட்டேன். நீ போட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும், சும்மா தான் தம்பி கேட்டேன். தம்பி கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் கூட, வீட்டுக்கு ஒரு கால் பண்ணணும். ஃபோனு தூக்கி போட்டேண்ணே. ஏன்பா? ஏன்னா ஃபோன் கையில் வச்சுருந்தா போலீஸ் ட்ராக் பண்ணி பிடிப்பாங்களோ உங்களுக்கு தெரியாதா? அதான் 2 நாளைக்கு முன்னாடியே பஞ்சாப் போகிற லாரியில் ஃபோனை தூக்கி போட்டேன். ஏன் தம்பி போட்ட ஒரு சிம்லா காஷ்மீர் போகிற வண்டியில் போட்டுக்கலாம்ல? ஏண்ணா? சின்னதுலேருந்து சிம்லா போகணும் ஆசைப்பா. சரி ஃபோன் எடுத்து வர சாகல் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல? திருத்த முடியாதுடா. தம்பி கோவமா போகிறாப்புல. சரி நம்ம சாப்பிட விடு.